பாஸ்கரன் அவர்களே, திரு பேரூர் என் கண்ணதாசன் அவர்களே, திரு சோனா விவேக் அவர்களே, திரு அன்னை என் கோபால் அவர்களே, திரு ரவிசங்கர் அவர்களே மற்றும் ஐடி விங் மண்டல இணைச்சாளர் திரு திருப்புகழ் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச்சாளர் திரு வெங்கடேசன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு கே ஒண்டிமுத்து அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு KT தனபால் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு KCP மணி அவர்களே, தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்க தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களே, தமிழக தேச கட்சி நிறுவன தலைவர் திரு KK செல்வகுமார் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தியா தேவர் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார வங்க மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். மணி 9:30 ஆயிட்டுது. நாங்கள் 8:30 மணிக்கே வரலான்னு தான் திட்டமிட்டு இருந்தோம். வழி நெடுகும் மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய கூட்டத்தில் நீந்தி உங்கள் பகுதி வந்திருக்கிறோம். அதனால தான் சற்று காலதாமதம் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இரண்டும் பிரிக்க முடியாது. பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் MGR தோற்றுவித்த கட்சியை கட்டி காத்த பெருமை இதயம் புரட்சி தலைவி அம்மாவை சார். இது அம்மாவுடைய தொகுதி. அம்மா நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரான தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி. ஆக இது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியில் பேசுவதற்கு இறைவன் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தமைக்கு இறைவனுக்கு முதலில் நன்றியை சொல்லி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை சந்தித்தது என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டவர்களெல்லாம் மூக்கும் மேல் விரல் வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது சிறப்பான ஆட்சி என்று பாராட்டு பெருமைக்கு உரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தது. ஆக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க திரு ஸ்டாலின் அவர்கள். அதிமுக உடைக்கிறதுக்கு, அதை முடக்கிறதுக்கு பல்வேறு வழக்குகள் போடுவதற்கு துணைகின்றதெல்லாம் பார்த்தாங்க. உங்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகி தொண்டர் துணை கொண்டு அதை தூளாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பலம் பொருந்திய இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே உருவெடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலையை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசாங்கம் மாறி மாறி வந்திருக்கும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதனால் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு ஏற்றம் பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கின்றது. இன்றைக்கு அதிமுக ஆட்சி என்ற இருந்த காரணத்தில்தான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலை உருவாக்குகின்ற திட்டத்தை கொடுத்து படிப்படியாக ஏழைகளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாதம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாதத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? இதனால் இந்த பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? இதே புரட்சி தலைவி அம்மா இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான தொகுதியாக விளங்கியது. உண்மைதானே? இதெல்லாம் அதிமுக ஆட்சி தான் நடந்தது. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு இதெல்லாம் நகர பகுதி, இரண்டாவது கிராம பகுதி, இரண்டும் நிறைந்த பகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு மக்கள் விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த விலைவாசியை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் விலை கட்டுப்பாட்டுகள் இருந்தது. அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் எல்லாம் எண்ணி பாருங்க. அதிமுக ஆட்சியில் என்ன விலை,
திமுக ஆட்சியில் என்ன விலை? இதை ஒப்பிட்டு பார்த்தாவே எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்யலாம். அதோடு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். பல திட்டங்களை இந்த அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்குது. தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம், 20,000 50,000 தாலிக்கு தங்கம், ஒரு சவரன் 6 லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைக்கும். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இருக்கிற மணப்பெண்ணுக்கு அருமையான பட்டு சேலை வழங்கப்படும், மணவனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய கல்விக்கூடங்களை திறந்தோம். இன்றைய முதலமைச்சர் பல இடங்களில் பேசினார். அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல. 2011 2021 வரைக்கும் தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் கொண்டாடல, இதனால் மக்கள் நன்மை அடையவில்லை என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வந்தார். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய சாதாரண ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக அண்ணா திமுக 10 ஆண்டுல திரு ஸ்டாலின் அவர்களே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரே 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டாட முடிஞ்சுதா? கொண்டாந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு கிடைக்கலைங்கிறீங்க. ஆனா அம்மா மத்திய அரசு கேட்டு வாங்கல, மாநில அரசாங்கமே தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அரசு மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தார்கள். நான் பொழுது பாரத பிரதமர் எடுத்து சொல்லி உடனடியாக மத்திய அரசு நமக்கு 11 அரசு மருத்துவமனையில ஒரு ஆண்டு கொடுத்தது. இது திறமையான அரசாங்கத்துக்கு சான்று. உங்களுக்கு திறமை இல்லை, அதனால வாங்க முடியல. அதே நேரத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட வந்திருக்கிறோம் 10 ஆண்டுல. 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி தமிழகத்திலே அதிகமான கல்லூரியை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதனால பட்டப்படிப்பு படிப்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. 2030 தமிழகத்தில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 154 பேர் பட்டப்படிப்பு படித்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிப்பதிலே முதல் மாநிலம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சியில் தான் இருந்தது. திமுக ஆட்சியில் மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படித்தாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு கல்வியிலே புரட்சி. அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்கினாங்க. அதே வழியில் அம்மாவுடைய அரசு செயல்பட்ட காரணத்தினால கல்வியுடைய வளர்ச்சி அபிரிதம். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த நிலையை எட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால பண்ண முடிஞ்சுதா? திமுகனால இன்றைக்கு சாதனை சாதனைன்னு சொல்றீங்களே, உங்களுடைய ஆட்சியில ஒரே சாதனை ஊழல் செஞ்சுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? துறை வாரியாக ஊழல் செய்வதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல பல்வேறு துறைகளில் தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். உள்ளாட்சியில் திறம்பட நிர்வாகத்தின் காரணமாக தேசிய அளவில் 150 விருதுகளை பெற்றிருக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் போக்குவரத்து துறையில விருது, தேசிய விருது, மின்சார துறையிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 5 ஆண்டு
தேசிய அளவில் விருதில் பெற்றுக்கிறோம். உணவு தானிய உற்பத்தி 5 ஆண்டு தொடர்ச்சியா தேசிய விருதுகளை கிறிஸ்துவ என்ற தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை வாரியாக சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமாக செயல்பட்டதன் விளைவு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்று இந்தியாவிலே ஒரு சிறந்த அரசாங்கம் என்ற பெயரை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக நிலையில் என்ன? நல்ல போதைப் பொருள் விற்குது, எங்க போதைப் பொருள் விற்குது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை நிறைந்த மாநிலமா திமுக ஆட்சியில் உருவானதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அப்பொழுதே போதைப் பொருள் விற்பனை துவங்கிட்டது. உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். சட்டமன்றத்தில் இதை பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் எடுத்து சொன்னோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் அரசு என்று எச்சரிக்கை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் பொருட்படுத்தலை. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. திறந்தன நடக்குதில்ல, பத்திரிகையில் இந்த செய்தியாலும் வருது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் திறமையற்ற அரசாங்கம் என்பதை இந்த நாடு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சியில் தெரிவிக்கிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. எப்போ அவர்